சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனை மறைமுகமாக சாடிய சிவமோகன். தமிழரசு கட்சியில் தற்காலிக பதவிகளை வகிப்பவர்களின் அரசியலை முடிவிற்கு கொண்டு வருமாறும் கோரிக்கை. கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து ஹரணியை விலகுமாறு கோரும் கம்மன்பில. 6ஆம் தர பாடப்புத்தக சர்ச்சையை தொடர்ந்து அழுத்தம். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய உபதவிசாளராக நவீன் திசாநாயக்க நியமனம். மறுசீரமைக்கப்படும் கட்சி பதவிகள். குடும்ப தகராறினால் வீட்டிற்கு தீ வைத்த கணவன், இருவர் பலி. தமிழக ஆளுநரை சந்திக்கும் எடப்பாடி. திமுக அமைச்சர்களுக்கு எதிராகவும் முறைப்பாடு. தான் குற்றவாளி அல்ல என்கிறார் மத்ரோ. தானே வெனிசுலாவின் ஜனாதிபதி எனவும் தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எடுக்கும் உறுப்பினர் நீக்க அரசியல் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீநேசனுக்கும் எதிராக தமிழரசு கட்சியால் அண்மை காலங்களாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி என்ற போர்வையிலே ஒரு சேறுபூசல்கள், ஊடக சேறுபூசல்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தமிழரசு கட்சியில் விசுவாசம் உள்ளவர்களா? இதுதான் கேள்வி. இன்று திருட்டுத்தனமாக, அரசியல் அலங்கோலத்தனமாக, துரோகத்தனங்களால தமிழரசு கட்சியை பதவிகளை, தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கை. மக்களுக்கு நல்லபடியாக தெரியும் யார் இதிலே தமிழ் தேசியத்துடன் உள்ளவர்கள், தமிழரசு கட்சியுடன் உள்ளவர்கள், எவர் இதற்கு எதிராக இந்த தமிழரசு கட்சியை சகதிக்குள் தள்ளுவதற்கு முயற்சிப்பவர்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்று அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சியை திருட்டுத்தனமாக சூழ்ச்சிகள் மூலம் அரசியல் சகதிக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயம். அதுவரை இவர்கள் எடுக்கும் உறுப்பினர் நீக்க அரசியல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இவர்கள் தமிழரசு கட்சியில் நேர்மையான முறையில் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுகளும் தான் NPPயை வெல்ல வைக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும். எனவே நீங்கள் உடனடியாக ஜனநாயக ரீதியில் இந்த தமிழரசு கட்சியை மறுசீரமைப்பதற்கு இந்த மத்திய குழுவில் இருக்கும் அனைவரும் முன்வர வேண்டும். இப்படியான தற்காலிக பதவி நீக்க, இடைநிறுத்தல், கடிதம் எழுதுதல், அனைத்து நிகழ்ச்சிகளும் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு ஒரு தமிழரசு கட்சியை மக்கள் விரும்பிய ஒரு அமைப்பாக கொண்டு நடத்த வேண்டும். வெனிசுலாவின் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல பிரயோகத்தை தடை செய்தல், தலையிடாமை, சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்த்து வைத்தல் மற்றும் அரசுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு போன்ற சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தின் கொள்கைகளை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இலங்கை முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் பதற்றத்தை குறைத்தல் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியான தீர்ப்புக்கு முன்னுரிமை அளிக்க அனைத்து தரப்பினருக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையும் இந்த விவகாரத்தை கையாண்டு வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் இறையாண்மை உரிமைகளை கருத்தில் கொண்டு அமைதியான தீர்வை நோக்கி செயற்படுவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் என பிவித்துறை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள NM பெரேரா மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துக்கு எதிராக செயற்படுகிறது. 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இணைக்கப்பட்டிருந்த வலைத்தளத்தின் முகவரி தற்போது பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வெளிநாடுகளில் புகையிரதம் விபத்துக்குள்ளானால் போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகுவார். ஆனால் இலங்கையில் அவ்வாறான பழக்கம் கிடையாது. பாடசாலை புத்தகத்தில் இவ்வாறான பாரதூரமான தவறு இடம்பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியை துறக்கவில்லை. மாறாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகியிருக்கிறார். அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளிவந்ததன் பின்னர் அரசு அதிகாரிகள் மீது பழி சுமத்துவதும் அவர்கள் பதவி விலகுவதும் தற்போது புதிய பழக்கமாகிவிட்டது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் வரை இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பது சந்தேகத்துக்குரியது. ஆகவே பிரதமர் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய உபதவிசாளராக முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 2026ஆம் ஆண்டிற்கான பதவிகளை மறுசீரமைப்பின் நடவடிக்கைகளுக்கு அமைப்பாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் அரசியலமைப்பின் 8 சி பிரிவின் கீழ் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவீன் திசாநாயக்கவை உபதவிசாளர் பதவிக்கு நியமிப்பதற்கு கட்சியின் செயற்குழு பரிந்துரை செய்திருந்தது. இதற்கமைய இந்த நியமனமானது கடந்த 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நவீன் திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைத்துள்ள உத்தியோகபூர்வ கடிதத்தில் இந்த நியமனத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் கட்சியின் அரசியலமைப்பிற்கு அமைவாக அவர் செயற்குழு உறுப்பினராகவும் செயற்படுவார் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அமைச்சராகவும் சப்ரகமுவ மாகாணத்தின் ஆளுநராகவும் கடமையாற்றியுள்ள நவீன் திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தமிழர்கள் மேல்மாடிகளை கட்டுவதை விடுத்து வடக்கில் முதலீடுகள் செய்வதற்கு முன்வர வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். தென்னிலங்கையில் உள்ள தொழில் நிறுவனங்கள் வடக்கில் உள்ள வளங்களை அபகரிக்க முயற்சித்து வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். கிளிநொச்சி பச்சிலை பள்ளியில் பாண்டியன் பாரம்பரிய உணவகத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார். இன்னைக்கு பல வெளிநாடுகளில் இருக்கிற சகோதரர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள், நீங்க மாடி வீடுகளை கட்டுறார்கள், காணிகளை வாங்கி விடுறார்கள். ஆனால் ஒரு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு பாரிய உணவகங்களையோ அல்ல பாரிய ஒரு புடவக்கடைகளையோ அல்ல பாரிய அளவிலான உற்பத்தி முயற்சிகளையோ மேற்கொள்ள அவர்கள் தயங்குகிறார். யாரோ தென்னிலங்கையிலேயோ இல்ல வெளியில இருக்கிறவர்கள் தர்மக்கணிக்கு இருக்கிற எங்க உப்பு இருக்குமான்னு யோசிக்கிறார். அல்ல எங்க குஞ்சு பிறந்தனுக்குள்ள உப்பு இருக்குமா நாங்க எடுக்கலாமான்னு அவர்கள் பாக்குறார். அல்ல கிளிநொச்சியில எங்க நாங்க வளங்கள் இருக்கு சுரண்டலாமான்னு பாக்குறார். யாராவது மண்ணை அள்ளலாமான்னு யோசிக்கிறார். ஆனா எம்மவர்கள் காணி வென்றதிலும் வீடு கட்டுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தும். ஏன் அந்த உப்பளங்களை நாங்கள் போடக்கூடாது, ஏன் நாங்கள் தொழிற்சாலைகளை நிறுவக்கூடாது, ஏன் நாங்கள் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்க கூடாது என்று எம்மவர்கள் சிந்தித்தால் நாங்கள் சாதனையாளர்களாக மாற முடியும். வடமாகாணத்தில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்ட ரஷ்ய தூதுவரை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமது விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு வடக்கு மாகாணம் மிகவும் பாதுகாப்பானதும் அமைதியானதுமான ஒரு பிரதேசமாகும் என வடமாகாண ஆளுநர் கூறியுள்ளார். எனவே ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் வருகையை வடக்குக்கு திருப்ப உதவுவதுடன் வடமாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதையும் ஊக்குவிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ரஷ்ய தூதுவர் ரஷ்ய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அதிகளவில் வருகை தருகின்றனர் எனவும் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது எனவும் கூறினார். எனினும் வடக்கு மாகாணத்துக்கான ரஷ்ய சுற்றுலா பயணிகள் செல்வது மிக குறைவாகவே உள்ளது எனவும் எனவே இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு வரும் ரஷ்ய பயணிகளை ஈர்க்கும் வகையில் வடக்கு மாகாணம் தனது சுற்றுலா திட்டங்களை முன்னெடுப்பது சிறப்பாக அமையும் என சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த ஆளுநர் இந்தியாவுடனான நேரடி விமான சேவை காரணமாக அதிகளவான இந்தியா சுற்றுலா பயணிகள் வடக்கு மாகாணத்திற்கு வருகை தருவதாக கூறினார். வடக்கு மாகாணமானது சுற்றுலா பயணிகள் தங்கிச் செல்வதற்கு மிகவும் பாதுகாப்பான சூழலை கொண்டுள்ளதாகவும் ரஷ்ய மக்களுக்கு தெரியப்படுத்துவதுடன் இதன் மூலம் அவர்களின் வருகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ரஷ்ய கலாச்சார நிலையம் ஊடாக இலங்கைக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து தெளிவுபடுத்திய தூதுவர் இவ்வாய்ப்புகளை வடக்கு மாகாண மாணவர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் கலன் பிந்துவெவ பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி தந்தையும் மகளும் உயிரிழந்தனர். அத்துடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 4 காயமடைந்தனர்.
அனுராதபுரம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை 2 மணியளவில் நபரொருவரால் தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது தீயை வைத்த 43 வயதுடைய நபரும் அவரின் 13 வயது மகளும் உயிரிழந்துள்ளனர். தீயில் சிக்கிய 36 வயதுடைய மனைவி, 15 வயது மகள், 20 வயது மகன் மற்றும் 66 வயதுடைய பாட்டி ஆகியோர் காயமடைந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ வைத்த நபர் மது அருந்திவிட்டு மனைவியை தாக்கி வந்துள்ளதாகவும் அவர்களுக்கிடையில் இருந்த தகராறு காரணமாக பல சந்தர்ப்பங்களில் கலன் பிந்துவெர காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு இரு தரப்பினருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு வெல்லாவளியில் கடமையாற்றி வரும் சக காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரிடம் 72,000 ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பெண் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நுவரெலியா மற்றும் கல்முனையில் வைத்து நேற்று திங்கட்கிழமை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வெல்லாவளி காவல் நிலையத்தில் கடமையாற்றி வரும் கல்முனை நாட்பட்டி முனை பிரதேசத்தைச் சேர்ந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தனது வீட்டிலிருந்து பணிக்கு வந்து செல்வதற்காக மட்டக்களப்பு பிரிவுக்கு பொறுப்பான உதவி காவல்துறை அத்தியட்சகரின் அனுமதியை பெற வேண்டியிருந்தது. இதற்கமைய கடந்த 2021 ஆண்டு களுவாஞ்சிக்குடி உதவி காவல்துறை அத்தியட்சகரிடம் குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தர் அணுகிய போது அவர் இதற்கான பரிந்துரைகளை செய்து தருவதாக கூறி அவரிடமிருந்து பல சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களையும் 72,000 ரூபாய் பணத்தையும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் பெண் காவல்துறை உத்தியோகத்தர் ஆகியோர் லஞ்சமாக கோரி பெற்றுள்ளனர். இதனையடுத்து உதவி காவல்துறை அத்தியட்சகர் கடந்த வருடம் நுவரெலியாவுக்கும் பெண் காவல்துறை உத்தியோகஸ்தர் கல்முனைக்கும் இடமாற்றம் பெற்று சென்றுள்ளனர். இந்த நிலையில் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை நுவரெலியாவில் கடமையாற்றி வரும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார். இதேவேளை கல்முனையில் கடமையாற்றி வரும் பெண் காவல்துறை உத்தியோகஸ்தரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருவரையும் நுவரெலியா மற்றும் கல்முனை நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 கிராம் 90 மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் வைத்து 29 மற்றும் 32 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சட்டவிரோதமாக வியாபாரத்தை முன்னெடுக்கும் நோக்குடன் ரகசியமான முறையில் கொண்டு சென்ற 13 போத்தல்கள் மதுபானத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மதுபானத்தை எடுத்துச் சென்ற நபர் மது போதையில் வாகனத்தை செலுத்தி வந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர் இருவேறு குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணிக்கு தமிழக ஆளுநர் RN ரவியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது அமைச்சர்கள் தொடர்புடைய முறைகேடுகளுக்கான ஆதாரங்களை ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் தொடர்பாக அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யாதது குறித்தும் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான மணல் கொள்ளை வழக்கில் 3000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி முறைப்பாடு மனுவளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மரணம் குறித்து நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக மேலும் 20 பேர் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அசுத்தமான குடிநீர் விநியோகத்தின் காரணமாக 16 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த மாநில காங்கிரசின் தலைவர் ஜிது பட்வாரி தெரிவித்துள்ளார். இந்த மரணங்கள் தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடிநீர் குழாய்களில் இருந்து அசுத்தமான நீர் வருவதாக பகிரத்புரா மக்கள் கடந்த 8 மாதங்களாக முறைப்பாடு அளித்து வருகின்ற பொழுதிலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிது பட்வாரி தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் இந்த பிரச்சினைக்கு தீர்வும் நீதியும் கிடைக்கவில்லை என்றால் எதிர்வரும் 11ஆம் தேதி பாரிய அளவில் போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிது பட்வாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் தான் குற்றவாளி அல்ல எனவும் தான் இன்னும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி எனவும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பொழுது மதுரோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை அமெரிக்க ராணுவம் கைது செய்து அமெரிக்காவுக்குள் நாடு கடத்திய நிலையில் இருவரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த இருவர் மீதும் போதைப்பொருள் பயங்கரவாதம், கொக்கையின் கடத்தல், சதி மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளிட்ட 4 முக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளரூடாக தமது கருத்துக்களை முன்வைத்த மதுரோ தான் நிரபராதி, நான் ஒரு கண்ணியமான மனிதன் என்று கூறியுள்ளார். தற்போதும் தான் வெனிசுலா ஜனாதிபதி என்று உரத்த குரலில் தெரிவித்தார். எனினும் மாவட்ட நீதிபதி அல்வின் ஹல்லஸ்டைன் அவரது பேச்சை இடைமறித்தார். மதுரோ மற்றும் அவரின் மனைவி இருவரும் தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்து குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டனர். அத்துடன் 63 வயதான மதுரோ மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் போதைப்பொருள் பயங்கரவாதம், கொக்கையின் இறக்குமதி, சதி மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் குற்றமற்றவர்கள் என்று ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிக்கோலஸ் மதுரோவை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் தொடர்புடைய வெனிசுலா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி டோட்ரிக்ஸ் பதவியேற்றுள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டமை, நாடு கடத்தப்பட்டமை தொடர்பில் கவலை அடைவதாகவும் இடைக்கால ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனை மறைமுகமாக சாடிய சிவமோகன். தமிழரசு கட்சியில் தற்காலிக பதவிகளை வகிப்பவர்களின் அரசியலை முடிவிற்கு கொண்டு வருமாறும் கோரிக்கை. கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து ஹரணியை விலகுமாறு கோரும் கம்மன்பில. 6ஆம் தர பாடப்புத்தக சர்ச்சையை தொடர்ந்து அழுத்தம். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய உபதவிசாளராக நவீன் திசாநாயக்க நியமனம். மறுசீரமைக்கப்படும் கட்சி பதவிகள். குடும்ப தகராறினால் வீட்டிற்கு தீ வைத்த கணவன், இருவர் பலி. தமிழக ஆளுநரை சந்திக்கும் எடப்பாடி, திமுக அமைச்சர்களுக்கு எதிராகவும் முறைப்பாடு. தான் குற்றவாளி அல்ல என்கிறார் மதுரோ, தானே வெனிசுலாவின் ஜனாதிபதி எனவும் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.